தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஏசாயா 63:16 வாசிக்கலாம். ஏசாயா 63:16. தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர், எங்கள் பிதாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும், நீர் எங்கள் பிதாவும், எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். கவனிங்க, இந்த ஏசாயா 63ஆம் அதிகாரம் எப்படி 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை பற்றினதோ, அதே போல இந்த 63ஆம் அதிகாரத்தில் அவருடைய மீட்பும் அவரால் அவருடைய ஜனங்களுக்கு உண்டாக போகிற மகிமையை பற்றி காண்பிக்கிறதான ஒரு வசனம். உதாரணத்துக்கு நீங்க இந்த 63:2க்கு நீங்க வந்தீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்துவை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. உடுப்பு சிவப்பாகவும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்களாம், ஐயா ஏன் உங்க வஸ்திரம் ரொம்ப சிவப்பாயிட்டு இருக்குது? பாருங்களேன், அவர் வஸ்திரம் ஏன் சிவப்பாச்சு? அடிச்சு 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 அவருடைய ரத்தம் எல்லாம் அந்த வஸ்திரத்துல சிந்தி ரத்தக்கரை படிஞ்சு சிவப்பாயிருச்சு இல்லையா? அதை ஒருத்தர் கேட்கிறாரு, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரம் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது. ஆமா, அந்த நாட்கள்ல இந்த திராட்சை ரசம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலைகளில் போய் அதுக்கு ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கும், அதை போய் மிதிக்கிற ஆட்கள் மிதிக்க கால்களில் அந்த க்ளவுஸ் மாதிரிலாம் போட்டு மிதிப்பாங்க. அதை மிதிக்க அதனுடைய சாறுகள் ஒருத்தர் மேலே பட்டு அப்படியே என்ன ஆகிடுமோன்னா, அதுக்கு அப்படியே கரை படிஞ்சு இருக்கும் அவங்க மேலே. அந்த மாதிரி இந்த ரத்தம் காஞ்சி அவரோட ட்ரெஸ்ஸு அப்படி ஆயிடுச்சான். அவர் சொல்கிறாரு, என்னையா உங்கள் ட்ரெஸ்ஸு ஆலய மிதிக்கிற வஸ்திரம் போல் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு, நான் ஒண்டி கஷ்டப்பட்டேன்றார். நான் ஒருவனாய் ஆலய மிதித்தேன். புரியுதுங்களா? நான் ஒண்டியா இந்த உலக மக்களுடைய எல்லா பாரத்தையும் நான் சுமந்தேன், ஒருவனும் என்னோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கவனிங்க, 5வது வசனம், நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவர் இல்லை, தாங்குவரும் ஒருவர் இல்லை, என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிட்டு, நான் மட்டும் பிரயாசப்பட்டதுனால என் ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அப்ப இது யார் சொல்றான்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ இந்த ஜனங்க சொல்றாங்க, நீர் எங்கள் பிதா, நீர் எங்களுடைய மீட்பர். எப்படி? நீர் எங்கள் பிதா, நீர் எங்களுடைய மீட்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இவர் எங்கள் பிதாவானா, என்னை மீட்கிறதற்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது, என்னை மீட்கிறதற்கு ஒரு விலை கொடுக்கப்படணும். அந்த விலை கொடுத்தாத்தான், கவனிங்க, அந்த பொருளை சொந்தமாக்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? 1 பேதுருவில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அங்க பேதுரு எழுதுறாரு, குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 1 பேதுரு 1:9 வாசிங்க. பிரைஸ் காட். உங்கள் 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே. கவனிங்க, குற்றமில்லாத அந்த ரத்தம் உனக்காக எனக்காக விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டது. அந்த ரத்தம் என்ன தெரியுமா? குற்றமில்லாத ரத்தம்னு வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்? அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சம்பத்தா இருக்கிறீர்கள். அப்ப கொடுக்கப்பட்ட கிரயம் என்ன தெரியுமா? அங்க கொடுக்கப்பட்ட கிரயம் என்ன?
குற்றமில்லாத மாசற்ற விளையேற பெற்ற ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அப்படியே சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு வரைக்கும் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது என்பதை நீங்களும் நானும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் கவனிங்க, இந்த உலகத்தின் அதிபதி கிட்ட இருந்து, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நரக ஆக்கினையிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை மீட்ட பிதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை ஜெனிப்பித்த பிதா மாத்திரமல்ல, அவர் என்னை மீட்டு கொண்ட பிதா. எனக்காக மீட்பின் கிரயம் கொடுத்து என்னை அவர் வாங்கி கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நான் வேற ஒருத்தருடைய சொத்து. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்லும்போது சந்தோஷமா இருக்கீங்க? கவனிங்க, நீங்க இன்னொருத்தருடைய சொத்து. உங்களுக்கு அது புரியலன்னா அதை உபாகமத்தில் கவனிங்க, அதை உபாகமத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32:6 நீங்க வாசிச்சீங்கன்னா, உபாகமம் 32:6 எப்படி சொல்லப்பட்டிருக்கு? விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? என்னங்க? உன்னை ஆட்கொண்ட பிதா. எல்லாரும் சொல்லுங்க, ஆட்கொண்ட பிதா. சொல்லுங்க, ஆட்கொண்ட பிதா. முதல்ல சொன்னேன் அவர் உன்னை ஜெனிப்பித்த பிதா. இப்ப சொன்னேன் அவர் உன்னை மீட்ட பிதா. இப்ப சொல்றேன் அவர் உன்னை ஆட்கொண்ட பிதா. ஆட்கொள்ளுதல் அப்படின்னா உன்னை அவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். நீ அவருடைய சொத்து. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவருடைய சம்பத்து என்று. மல்கியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சம்பத்தை நான் கூட்டி சேர்க்கும் நாள் என்று ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் அவர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், அவருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கர்த்தர் ஒரு நாளில் காண்பிப்பாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். கவனிங்க, நான் அவருடைய சொத்து. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சில இடங்கள்ல இப்படி எழுதி இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த சொத்து இன்னாருடையது, அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சிருக்கிறத? இந்த சொத்து இன்னாருடையது, அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதை சேதப்படுத்தாதீர்கள், தண்டிக்கப்படுவார்கள். நான் சொல்றேன், நீயும் நானும் கர்த்தருடைய சொத்துன்னா உன்னைய என்னைய யாரும் என்ன பண்ண முடியாது? சேதப்படுத்த. நீயே சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா நீயே உனக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு நீயே சொந்தம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் கிறிஸ்தவத்தில் பாருங்க, இந்த ஜீவன் என்னுடையது கிடையாது. அதனால தான் நாம் சில நேரங்களில் இந்த இது என்ன சொல்கிறோம், அந்த மருத்துவத்தில் இறக்க கொலைகள் இருக்குது தெரியுமா? இறக்கப்பட்டு ரொம்ப கருணை கொலைகள் அதை கூட நாம் விரும்புறதில்லை. நாம் இந்த அபாஷனை நாம் ஏற்கிறதில்ல, கருணை கொலைகளை ஏற்கிறதில்ல, தற்கொலைகளை ஏற்கிறதில்ல. இதெல்லாம் ஏன் ஏற்கிறதில்லைன்னா, ஜீவன் ஒன்று வந்துருச்சுன்னா அது தேவனுக்கு சொந்தமானது. அதுக்கு அவர் தான் உரியவர். அப்ப கவனிங்க, ஜீவனே அவருக்கு சொந்தம். இது இப்ப நாம பெற்றிருக்கிறது 2வது ஜீவன். ஸ்தோத்திரம். மறுபிறப்படைஞ்சிருக்கிறோம். இது அவருக்கான வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அவருடையவர்கள். என்னை ஆட்கொண்ட பிதா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் கூட 200 சொச்சம் பேர் கப்பலில் பயணிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் சொல்றாரு, பாருங்களேன், சில நேரங்களில் வசனத்தை இப்படி படிச்சாதான் பிடிக்கும். 27, 23 படிங்களேன்.
ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையா இருக்கிறேன். சரி, இது வரைக்கும் ஓகே. ஆனா பவுல் கொஞ்சம் கூடுதலா சொல்றார். 34வது வசனத்துக்கு போனீங்கன்னா, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். என்னதுங்க தலையிலிருந்து? இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. புரியுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? மயிறு விழாதுன்றதா? கிடையாதுங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமாங்க? நாம இப்ப கப்பல்ல போறோம். இந்த கப்பல் ஒரு சொறி மணல்ல சொருவி கப்பல்ல இருந்து நாம எல்லாம் கீழே விழக்கூடிய சூழ்நிலை வருது. இப்ப இவங்க எல்லாரும் கடல்ல விழ போறாங்க. கடல்ல இருந்து நீந்தி கரை சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எத்தனை பேருக்கு தலையில தண்ணி ஊத்துனா முடியா வருது? தலையில தண்ணி ஊத்துனா முடியா வருது இல்ல? இங்க 200 சொச்சம் பேர் இருக்கிறான். 200 சொச்சம் பேருக்கும் பவுல் சொல்றாரு, ஒரு மயிரும் விழாது. அக்கினியில போட்டாங்க பாருங்க, அவன் ஒரு முடி கூட கருகல. அக்கினி வாசம் தலை முடியில கூட வரல. அக்கினியில போட்டா கூட முடி விழ மாட்டேங்குது. சமுத்திரத்துல விழுந்தா கூட முடி விழ மாட்டேங்குது. ஆனா சும்மாவே விழுது. அது வேற விஷயம். ஏன்னா ஆட்கொண்டவர் தலையில் இருக்கிற மயிர் உள்பட அத்தனையும் பாதுகாத்து கொள்ளுகிறார். அவர் என்ன ஆட்கொண்ட பிதாவா இருக்கிறார். ஆமென். அவருடைய கட்டுப்பாட்டில் நான் இருப்பேன்னா நான் சொல்றேன், உன் முடிக்கு கூட பிராண சேதனா, முடிக்கு கூட சேதம் வராது. உன்னை சேதப்படுத்தாமல் காக்கிற ஒரு பிதா உனக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் ஒரு சேதமும் உன்னை அணுகாமல் காக்கிறதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப கிறிஸ்து பிதாவா? ஆம், என்னை ஜெனிப்பித்து பிதாவானார், என்னை மீட்டு பிதாவானார், என்னை ஆட்கொண்டு எனக்கு அவர் பிதாவாய் மாறி இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து என்னுடைய பிதா தான். எப்படிப்பட்ட பிதா? அந்த வார்த்தை சொல்லுது, அவர் நித்திய பிதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, நித்தியம். நித்தியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நித்தியம்னா துவக்கமும் முடிவும் இல்லாதவர் என்ற அர்த்தம். கவனிங்க, இந்த உலகத்தினுடைய துவக்கம் முடிவுக்கு கவனிங்க, ஒருவேளை கால கணக்கெடுப்பார்களானால் சில ஆட்கள் சொல்லுவாங்க இத்தனை மில்லியன் ஆண்டு, இத்தனை பில்லியன் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு அப்படி கால கணக்கே கிடையாது. காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். இன்னும் இப்படி ஒன்னா சொல்லலாம், காலங்களுக்கு துவக்கமாயிருப்பவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் எப்பங்க இருந்தாரு? அவர் எப்பொழுதுமே இருந்தார். அவர் இல்லாத காலம்தான் இல்லை. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கவனிங்க, ஒரு யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார். தேவன் அங்கே தரிசனமாகி அவனுக்கு தன்னை காட்டும் பொழுது சொல்றார், நான் இருந்தவரும் நான் கடந்த காலங்களில் இருந்தேன், இப்பவும் இருக்கிறேன், இனிமேலும் வருவேன். ஆகவே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நான் என்று அங்கே அவர் தன்னை காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சதா காலங்களிலும் இருக்கிற இந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? எப்ப இருந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று எழுதுகிறார் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் பொழுது. ஆதியிலே அப்படின்னா இந்த உலகத்தின் துவக்கத்தில் அல்லது துவக்கத்திற்கு காரணமாய் இருந்தவர் வார்த்தையான கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப அவர் ஆதியிலே இருந்தார், பிறகு இப்பொழுதும் இருக்கிறார். சாலமோன் ஞானிக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்றார், சாலமோன் ஞானி எழுதுறாரு, நீங்க வாசிங்களேன், கிறிஸ்து எப்பொழுது இருந்தார் என்று சாலமோன் ஞானி எழுதுறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் 23 இருந்து 30 வசனங்கள் வரையில
பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் எல்லாம் உருவாகும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். கவனிங்க, நான் என் பிதாவினுடைய மடியில் செல்ல பிள்ளையாயிருந்து நித்தமும் அவருடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணேன்? களி கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இவர் உலகங்கள் எல்லாம் பூமியின் ஊற்றுகள் எல்லாம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே இருந்தவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப எல்லா காலமும் இருந்தவர், இப்பொழுதும் இருக்கிறவர், இனிமேலும் வரப்போகிறவர் இருக்கிறார். கவனிங்க, நித்தியமா இருக்கிறவர் உன்னுடைய பிதாவா இருக்கிறார். ஒன்னு சொல்றேன், அவர் என்றைக்கும் மாறாதவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என்றைக்கும் மாறாதவர்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்றைக்கும் மாறாதவர். வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத சொன்னா நீங்க குதிச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து என்ன பண்ணாரா? நம்ம மேல அன்பா இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பாவிகளா இருக்கும் போதே என் மேல அன்பா இருந்தாரு. நான் சத்ருவா இருக்கும் போதே என் மேல அன்பா இருந்தாரு. நான் பலவீனனா இருக்கும் போதே என் மேல அன்பா இருந்தாரு. அப்போ இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு, தேவ சித்தத்தை செய்யணும்னு நான் விரும்பும் பொழுது அவர் இப்ப என் மேல அன்பா இருக்க மாட்டாரா? அன்னைக்கே எனக்கு உதவியா கை கொடுத்தாரு, இன்னைக்கு என்னை கை விட்டுருவாரா? நேற்று மாறாதவர், இன்றைக்கும் மாறாதவர். ஆமென். நாளைக்கும் மாறாதவர். எப்பொழுதும் அவர் என் மேல அன்பா இருக்கிறார், எப்பொழுதும் என் மேல நினைவா இருக்கிறார், எப்பொழுதும் என் பட்சத்தில் தான் இருக்கிறார். இந்த தேவன் என்னுடைய தேவன், சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவன். ஆமென். நம் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்து நித்திய பிதா, நித்தியமா அவர் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, அவருடைய நித்தியத்தின் மாறாத தன்மை என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. எப்பொழுதும் அவர் என்னை நேசிக்கிறார், எப்பொழுதும் அவர் என்னை சேர்த்து கொள்ளுகிறார், எப்பொழுதும் அவர் என்னை சிட்சிக்கிறார், எப்பொழுதும் என்னை அவர் உருவாக்குகிறார், எப்பொழுதும் என்னை வணைகிறார். ஒரு நாளும் எனக்கு தீங்கு நினைக்கிறவர் அல்ல, ஒரு நாளும் எனக்கு கெட்டது செய்ய யோசிக்கிறவர் அல்ல. என் நன்மையை நாடுகிறவர், என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர், எப்பொழுதும் மாறாதவர். ஆமென். கவனிங்க, அது மாத்திரம் இல்ல, எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே அவர் மாறாதவர்னு சொல்றல்ல, அதுல இன்னொரு ரகசியம் அடங்கி இருக்குது. நித்தியமா இருக்கிறதுல பாருங்களேன், எப்படி அவருடைய சரீரம் அழியாமல் உள்ளதாயிருச்சு இல்லையா? அவருடைய சரீரம் என்ன ஆயிடுச்சு? மரித்து உயிர் தெழுந்த பிறகு அழியாமல் உள்ள சரீரம் ஆயிடுச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரீரம் அழியாமல் உள்ளதா மாறிடுச்சு. ஆமாவா இல்லையா? சரீரத்தை என்ன பண்றாங்க? தொட்டு பார்க்குறாங்க. ஆமா, சரீரம் இருக்குது, விழாவில் பார்க்குறாங்க, இருக்கு. ஆனா அதுல இன்னும் ரகசியம் தெரியுமா அவங்களுக்கு? அவர் சிந்தப்பட்ட ரத்தம் இருக்குல்ல, கவனிங்க, இந்த சிந்தப்பட்ட ரத்தம், இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்காவது ரத்தம் என்று ஒன்று சிந்தப்பட்டா அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் கொஞ்ச நாளும் இருக்கும். கவனிங்க, கொஞ்ச நேரம் இருக்கும். ஒரு மனுஷன் உடம்புல இருந்து ரத்தம் எடுத்து அதை சில மணி நேரங்களுக்குள்ள என்ன பண்ணலாம்னா செலுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த ரத்தம் நம்ம பாஷையில் சொன்னால் கெட்டு போயிடும். இந்த ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் செத்துரும். கவனிங்க, இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் இந்த 2000 ஆண்டுகளாக ஜீவனோடு இன்னைக்கும் எவனுடைய பாவத்தையும் கழுவுகிறது, எவனுடைய பாவத்தையும் மன்னிக்கிறது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கொடூர குற்றங்கள் செய்தவனையும் அந்த ரத்தம் இன்றைக்கும் கழுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரம் நித்தியமானதல்ல, அவருடைய ஆவியே நித்தியமானது. அந்த ஆவியினாலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக அன்றைக்கு சிந்தின அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் இன்றைக்கும் இருக்கிறது. அது இன்றைக்கும் ஒருவனுடைய
ஒருவனுடைய பாவத்தை கழுவுகிறது. ஆமென். ஏசப்பா நான் பாவி, என்னை சுத்திகரிங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தை அண்டுகிற எந்த மனுஷனையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆமென். அதத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்மை கழுவி எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எபிரேயர் 9:14 நாம வாசிக்கலாமா? எபிரேயர் 9:14 வேகமாய் வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, ஹல்லேலூயா, கவனிங்க, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல, நேரம் இல்லை. அவர் சொல்றாரு, கெடாரியோட சாம்பல், அந்த நாட்கள்ல பாவ பரிகார நாளில் ஒரு கிடாரியை கொன்று அதை எரித்து அதனுடைய சாம்பலை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு இடத்துல கொட்டி வைப்பாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த சாம்பலை கொஞ்சம் போட்டு ஒருத்தன் மேலே தெளிச்சா, கவனிங்க, இந்த கிடாரினுடைய சாம்பல் ஒருத்தனுடைய தீட்டை நீக்குமா, ஒருத்தனுடைய மீறுதலை மன்னிக்குமா. ஒரு சாம்பல் அவனை சுத்திகரிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு அந்த சாம்பலுக்கு வல்லமை இருக்கும்னா, தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் 2000 வருஷமா ஜீவன் உள்ளதா? இன்னும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அது ஜீவன் உள்ளதா? வரக்கூடிய எந்த மனுஷனுடைய மனசாட்சியையும் சுத்திகரித்து அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? அவருக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஊழியம் செய்யலாமா? செய்யலாம். ஏன்னா அந்த ரத்தம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளது. அந்த ரத்தம் இன்றைக்கும் உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. எனக்கு என்ன தகுதி இருக்குது? இயேசுவும் தகுதியா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு தான் என் தகுதி. நமக்கு எங்க இருக்குது தகுதி? நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு என் தகுதி, சிந்தப்பட்ட ரத்தம் என் தகுதி, அவருடைய சிரசிலிருந்து வழிந்தோடுகிற, முள்முடியிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம், அவருடைய விழாவிலிருந்து பாய்ந்தோடுகிற ரத்தமும் தண்ணீரும் என்னை சுத்திகரித்து என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் அந்த ரத்தம் நித்தியமானது. இன்றைக்கு மாத்திரமல்ல, இன்னும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் யாரெல்லாம் அவருடைய மந்தைக்குள் சேர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் சுத்திகரிக்க அது வல்லமுள்ள ரத்தமாக இருக்கிறது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, 3வது கவனிங்க, அவர் மாறாதவராய் இருக்கிறார், என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நித்தியமான பலியாய் இருக்கிறார், என்னை சுத்திகரிக்கிறார். அவர் நித்தியமான ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். நித்திய ஆசாரியர். ஒரு காலத்தில் பிரதான ஆசாரியர்கள் அவங்க டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசாரியர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா இவரோ, வேதம் சொல்லுகிறது, இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லும் பொழுது, நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல். நாட்களின் துவக்கமும் தெரியாது, ஜீவனின் முடிவும் தெரியாது. அதைத்தான் இவர் சதா காலங்களில் நித்தியமா இருக்கிறன்னு வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் நீங்க வாசிக்கிறீங்களா? தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். இவருக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்ல, வம்ச வரலாறு இல்ல. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்குமான ஆசாரியர். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஆசாரியர். ஆமென். அவர் நித்திய ஆசாரியராய் என்றென்றைக்குமான ஆசாரியராய் இருக்கிறார். ஆசாரோட வேலை என்ன தெரியுமாயா? ஆசாரோட வேலை பிதாவுடைய சமூகத்தில் போய் அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிச்சிட்டு, பிதாவே அவர்கள மன்னியம், பிதாவே அவர்கள மன்னியம். நான் சொல்கிறேன், இவர் ஆசாரியனா இருக்கிற வரைக்கும், நான் அடைக்கலப்பட்டினத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன், இவர் ஆசாரியனா இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருவனும் தண்டிக்க முடியாது. இவர் ஆசாரியனா இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. இவர் ஆசாரியனா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நித்திய பிரதான ஆசாரியர் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது, நாம் பாவம் செய்யக்கூடாதபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாதபடி ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஒருவேளை செஞ்சிட்டா, நம்மள ஒருவர் பாவம் செய்வோமானால் நம்முடைய பிதாவிடத்தில் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா?
பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 2000 வருஷமா ஒரு ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்திலிருந்து விடாமல் செய்து கொண்டிருக்கிறார். அது என்னன்னா பரிந்து பேசுவது. தகப்பனே இவளை மன்னியும், இவளை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவருடைய விளைவுகள் என்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய பலவீனங்களை அறியாத ஆசாரியர் அல்ல, என் பலவீனங்களை அறிந்த ஆசாரியர், என் பலவீனங்களை அறிந்து எனக்கு உதவி செய்ய வல்லமுள்ள ஆசாரியர் எனக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த ஆசாரியர் இருக்கிறபடினாலே இப்பொழுது நான் என்ன பண்ணலாம்? தைரியத்தோடு தேவனுடைய கிருபாசன தண்டையில நெருங்கி வரலாம். இந்த ஆசாரியர் இருக்கிறபடினாலே பிதாவிடத்தில் நெருங்கி சேரக்கூடிய தைரியம் எனக்கு கிடைக்கிறது. நான் ஏன் சபைக்கு வருகிறேன்? நான் ஏன் ஜெபிக்கிறேன்? நான் ஏன் மறுபடியும் வேதத்தை கையில் எடுக்கிறேன்? நான் ஏன் மறுபடியும் ஊழியம் செய்கிறேன்? எத்தனை முறை விழுந்தேன், திரும்ப எழுந்தேன். ஏன் நான் நித்திய பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். அவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? கிருபாசன தண்டையில தைரியமாய் வா, நான் இருக்கிறேன், உனக்காக பரிந்து பேசுவேன், உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி சகல நன்மையை பெற்று தர நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீ தைரியமா என்கிட்ட சேருன்னு சொல்லி எனக்காக நித்தியமாய் காத்து கொண்டிருக்கிற ஒரு பிதா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நித்திய பிதா உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை நித்தியமா உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை, உடைய தலைமுறையோட வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் எழுந்து நின்று ஹல்லேலூயா. நித்திய பிதாவை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டே. ஓ நன்றி, உமக்கு நன்றி ஐயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.